எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம விவசாயத்துலேருந்து கிடைக்கிற விளைபொருளுக்கு நம்ம எப்படி கூடுதலாக விலை கிடைக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில வழிமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சில விவசாயிகள் ஆல்ரெடி இந்த வழிமுறைகளை பின்பற்றி இருக்கலாம். புதுசாக விவசாயத்துக்குள்ளே வர நபர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விளைபொருளோட விற்பனை விலையை எந்த மாதிரி விஷயத்தில் கூட்டலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 அடிப்படை விஷயங்கள் மூலமா நம்மளால் கூட்ட முடியும். ஃபஸ்ட்டு சாகுபடி முறைகள், அதிலே நம்ம கூட்ட முடியும். அடுத்தது வேல்யூ அடிஷன், மதிப்பு கூட்டல். அடுத்தது மார்க்கெட்டிங், சந்தைப்படுத்தல். இந்த 3 விஷயங்கள் செய்கிறது மூலமா நம்ம விளைபொருளோட விற்பனை விலையை கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே கேள்வி என்னென்னா, ஒரு விவசாயியால் எந்த லெவலுக்கு இந்த 3த்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் மதிப்பு கூட்டல் செய்ய முடியாது, எல்லாராலையும் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம ஒரு இதில் ஒரு மெத்தடில் விவசாயியால் எவ்வளோ முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சாகுபடி, ப்ரொடக்ஷன் சைடில் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் சைடில் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட நீடு, அதாவது சந்தைக்கு என்ன தேவை, எந்த மாதிரியான விளைபொருள் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாரும் பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். சந்தைக்கு தேவையான விளைபொருள் அப்படின்னா குறிப்பிட்ட சில ரகங்கள் இருக்கும். அந்த எந்த ரகங்கள் அந்த சந்தையில் போகும் அப்படிங்கிற மாதிரி அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இது இப்போ பெரும்பாலும் எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியது தான். ஸோ இதை நான் பெரிய லெவலில் டச் பண்ணலை. அடுத்தது அடாப்டிங் மெஷினரிஸ். நம்மளோட சாகுபடி முறையில் இயந்திரங்களை எந்த லெவலுக்கு பயன்படுத்தி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த சாகுபடியோட அந்த செலவை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்க்குறது. அப்படிங்கிற ஒரு மெத்தடில் செலவை குறைக்கிறது மூலிமா நம்ம அந்த டோட்டல் ரெவன்யூவை கூட்ட முடியும். இதில் செலவை குறைக்கிறதுங்கிறது நான் லேபர் காஸ்ட்டை மட்டும் தான் சொல்கிறேன், ஃபர்டிலைசர் காஸ்ட்டை சொல்லலை, பெஸ்டிசைட் காஸ்ட்டை சொல்லலை. ஏன்னா அதெல்லாம் அது ரெண்டும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதெல்லாம் பேஸ்மெண்ட்டு மாதிரி. நான் செலவை குறைக்கிறேன்னு எடுத்து கொண்டு போய் எல்லோரும் பொதுவாக பண்ணுறது ஃபெர்டிலைசரில் தான் கை வைப்பாங்க. ஏன்னா அதுதான் நம்மளால் ஈஸியாக குறைக்க முடியும். ஒரு மூட்டை போடுறதுல அரை மூட்டை போட்டுப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த தப்பு பண்ணக்கூடாது. லேபர் காஸ்ட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏதாவது ஒரு மெஷினரியில் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா பண்ணி லேபர் காஸ்ட்டை குறைக்கணும். ஏன்னா பொதுவாக நம்ம விவசாயத்தில் கிட்டத்தட்ட 60 to 70% லேபர் காஸ்ட்டு தான் பெரிய இது மற்ற செலவு ஒப்பிடும்போது. ஸோ அதனால் மெயினாக அந்த செலவு தான் குறைக்கணும். அடுத்தது எப்படி ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டோட்டல் ஈல்டு, ஒரு ஏக்கரில் கொடுக்கிற அவுட்புட்டோட டோட்டல் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமா நம்மளோட டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குது. அடுத்தது குட் ஃபர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட் மேனேஜ்மெண்ட். உரம் மற்றும் பூச்சி மேலாண்மை சரியான நேரத்தில் அது கரெக்டான ஸ்டேஜ், அந்த பயிரோட வளர்ச்சி பருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பராமரிப்பு முறை செய்யணும். இதுதான் ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு ஜென்ரல் விவசாயி பண்ணக்கூடியது. இதில் பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ அடுத்த அந்த பிரச்சனையை பற்றி பார்ப்போம். நான் ஈஸியாக சொல்கிறது ஈஸி, செய்கிறது தான் கஷ்டம். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த மெஷினரிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால, இந்த ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங், இது சின்ன பரப்பளவில் சாகுபடி செய்கிற ஒரு நபர்களால் பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது தான், அது அக்செப்டபிள் தான். ஆனால் என்ன பண்ண முடியும்னா, அவங்க ஏரியாவில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சுற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள் கூட ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு மிஷினுக்கான காஸ்ட்டை ஷேர் பண்ணி போட்டு அந்த மிஷினரி இன்வெஸ்ட்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுறது தான் பிரச்சனை இருக்குது. நம்ம ஆட்கள் இந்த நல்ல விஷயத்துக்கு குரூப் ஃபார்மே பண்ண மாட்டாங்க. அப்படியும் பண்ணாங்கன்னா இந்த மணி இன்வால்வ் ஆகிற மேட்டருக்கும் குரூப் ஃபார்ம் பண்ணுறது செட் ஆகாது. இதில் அது ஒரு பிரச்சனை இருக்குது. பட் இருந்தாலும் சால்வ் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கிற பிரச்சனை தான். இது சொல்யூஷனே கிடையாது அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது. இது அடுத்தது விவசாயிகள் ஃபாலோ பண்ணுற சாகுபடி முறை. யாருமே ஒரு யூனிஃபார்மான ஒரு சாகுபடி முறையை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். உங்கள் ஏரியாவில் நெல் விவசாயம் பண்ணுற ஒரு 5 விவசாயிகளை கூப்பிடுங்க. 5 விவசாயிகள்கிட்ட கேளுங்க, என்னென்ன உரம் கொடுக்குறீங்கன்னு கேளுங்க. 5 பேரும் ஒரு விதமான உரம் சொல்லுவாங்க. அதில் ஒரு பேர் ஒருத்தர் கூட இவரும் நானும் சேர்ந்து ஒரே கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. ஸோ இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு இன்னொரு உதாரணம் நம்ம ஏதாவது உர அட்டவணை கொடுத்தோன்னா, எனக்கு தெரிஞ்சு 99% ஆஃப் த பேர் அந்த உர அட்டவணையை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறதுலாம் கிடையாது. அந்த உர அட்டவணை பார்ப்பாங்க,
இது நம்மளால் பண்ண முடியும், இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் செலவு, இதெல்லாம் தேவையில்லாததுன்னு அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. என்ன பண்றீங்க? ஒரு சம்பு தண்ணி எடுத்துக்கங்க, அத தோசைக்கல்ல ஊத்தி அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும். நீங்கள் அந்த ஒரு அட்டவணையோட மொத்த வேல்யூவை பார்த்தீங்கன்னா ஒரு 4000 to 5000 தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஷார்ட் டியூரேஷன் கிராப்பு, இந்த ஒரு 3 மாதம் to 4 மாதம் பயிருன்னு சொல்லக்கூடிய முக்கால்வாசி கிராப்புக்கு உர செலவு பூச்சி செலவு மொத்தமாகவே சரியாக பண்ணோன்னா 4000 to 5500 தான் வரும். இவங்க அதிலே காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த 4000 to 5000 ஒர்த்தான உரம் பூச்சி மருந்தை தப்பாக செஞ்சு செலவை அவங்களே கூட்டிடுவாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனை. நம்ம ஒரு அட்டவணை கொடுத்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு அதை மாற்றிப்பாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி தவறுகள்லாம் விவசாயிகள் வந்து செய்யாமல் தவிர்த்தாங்கன்னா இன்னும் கூட செலவை கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸோட அந்த நாலேஜ் வந்து விவசாயிகளுக்கு மத்தியில் இல்லை. நம்ம சொன்னாலுமே அவங்க எந்த லெவலுக்கு அதை ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு வழியில் போகிறாங்கன்னா அந்த வழியை வந்து அவங்களா மாற்றினாதான் உண்டே நம்ம என்ன தான் நல்லதை இந்த விஷயத்தில் இது நல்லதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட எடுத்து முயற்சி செஞ்சாலும் வேலைக்கு ஆகாது. அடுத்தது, இப்போது சாகுபடி முறையில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன், பிரச்சனைக்கான டெம்பரரி சொல்யூஷனை தான் தேடுவாங்க. இப்போது ஏதாவது ஒரு பூச்சி தாக்குதல் வந்ததுன்னு வச்சுப்போம், என்கிட்ட வராங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல் வருதுன்னு வராங்கன்னா நான் என்ன கேட்பேன்னா, இந்த பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க? சூரிய விளக்கு பொறி வைக்கிறீங்களா, ஒட்டு மட்டையெல்லாம் வைக்கிறீங்களா, ஃபெரோமோன் ட்ராப்லாம் வைக்கிறீங்களான்னு கேட்டால், இப்போ பிரச்சனை வந்திருக்கு, இதுக்கு மருந்து சொல்லுந்தாங்க சொல்லுவாங்களே ஒழிய அந்த பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நம்ம சொன்னாலும் அவங்க கேட்குறதா இல்லை. இவன் என்ன பொறி அவளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், நமக்கு இப்போதைக்கு பூச்சி பிரச்சனை வந்திருக்கு, பூச்சி பிரச்சனையை ஸ்ப்ரே பண்ணால் வேலை முடிய போகுது, இதுக்கு எதுக்கு நான் அந்த பொறி அட்டையிலலாம் உட்காந்து நான் 3000 4000 செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்களே ஒழிய, அதெல்லாம் பண்ணோன்னா பூச்சி தாக்குதலை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து நம்ம ஆட்களுக்கு இருக்கிறது ரொம்பவே குறைவு. ஸோ எல்லாருமே ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. அந்த அடிப்படை நாலேஜை வந்து சொல்லி கொடுத்தாலும் ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. In accordance with the discretionary powers of the Chief Minister, the fundamental rights are enriched in the Constitution and... இங்கிலீஷ் எல்லாம் பேசாத, முடியுமா முடியாதா சொல்லு. முடியுங்க. இப்போ பூச்சி தாக்குதலுக்கு நான் வந்து எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, சூரிய ஒளி, இந்த சோலார் ட்ராப்பு, ஃபெரோமோன் ட்ராப்பு, ஸ்டிக்கி ட்ராப்பு, இந்த மாதிரி தற்காப்பு நடவடிக்கைகள்லாம். இந்த ட்ராப்லாம் எதுக்காகனா, இப்போ உங்கள் வீட்டில் வந்து விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுவீங்க? உங்கள் வீட்டுக்கான பாதுகாப்பு என்ன பண்ணுவீங்க? செவுறு நல்லா பெருசாக உயரமாக கட்டுவீங்க. சில பேர் செவத்துக்கு மேலே கிளாஸை சொருகிறது, ஆணியை சொருகிறது, இல்லை செவத்துக்கு மேலே அந்த முள்ளு கம்பியெல்லாம் சொருகிறதுன்னு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனுக்கு வைப்பாங்க. அது ஒன்று. அடுத்தது ஒரு காவல் நாய் இல்லை செக்யூரிட்டி கார்டு ஒன்று போடுவாங்க. அதுக்கும் மேற்கொண்டு சிசிடிவி கேமராலாம் வைப்பாங்க. அதுக்கும் மேற்கொண்டு கேட்டு ஒரு 2-3 கேட்டு வச்சு பூட்டெல்லாம் லாக்கெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சு லாக்கருக்கும் ஒரு லாக்கு வைப்பாங்க. இவ்வளோ தற்காப்பு நடவடிக்கை செஞ்சுமே சில பேரில் வீட்டில் கொள்ளையடிக்கிறது நடக்க தான் செய்யும். கரெக்டாக நடக்க தான் செய்யும். இதனால் வந்து நம்ம வந்து என்ன இந்த மாதிரி தற்காப்பு நடவடிக்கைகளை செய்யாமையாக இருக்கும். திருடன் வர தான் சார் போகிறான், அதனால் எனக்கு கேட்லாம் வேணாம், செவர்லாம் வேணாம், பப்பரப்ப நான் திறந்து வச்சுட்டு உட்கார போகிறேன் அப்படின்னு யாராவது இருக்கோமா? நமக்கு இது திருடன் வரானோ வரலையோ, நமக்கு தேவையான இவ்வளோ வழிமுறைகளை வந்து நம்ம வசதிக்கு ஏற்ப செஞ்சுப்போம். அதே மாதிரி தான் பூச்சி வருதோ இல்லையோ, நம்ம பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கான தற்காப்பு நடவடிக்கைகள் தான் இதுதான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இனிமேல் பூச்சி மேனேஜ்மெண்ட் யாராவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை எப்படி பாதுகாப்பீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்பரப்பேன் வீட்டை திறந்து போட்டு வைப்பீங்களா, இல்லை எல்லா எவ்வளோ ப்ரொடக்ஷன் செஞ்சு வீட்டை பாதுகாக்க முடியுமோ பாதுகாப்பீங்களா? அதே இதை இங்கேயும் அப்ளை பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஸோ இப்போ இந்த சொன்ன இதெல்லாம் வந்து செலவாக பார்க்க வேண்டாம். இதெல்லாம் வந்து நம்ம நல்லதுக்கு தான். இதெல்லாம் செலவு தான். ஒரு சோலார் ட்ராப்பு ஒரு 4000 வரும். ஃபெரோமோன் ட்ராப்பு அந்த ட்ராப்பு அண்ட் இந்த லூரை பொறுத்து மாறுபடும். ஏன்னா அது ஒரு 500-600 ரூபா வரும். ஸ்டிக்கி ட்ராப் ஒரு 100-200 வரும். ஸோ தோராயமாக ஒரு 1000 இல்லை தோராயமாக ஒரு 5000 to 6000 செலவாகும். ஆக தான் செய்யும். ஆனால்
கிராப்பை பொறுத்து நம்ம வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஒன் டைம் யூஸ் கிடையாது. லூரை மாற்றிக்கலாம். ஸ்டிக்கி ட்ராப்பை வந்து ரீயூசபிள் ஸ்டிக்கி ட்ராப் வாங்கினா அது கூட நம்ம வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம செலவாக பார்க்காம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஒரு சேஃப்டிக்காக அந்த ஆங்கிள் தான் பார்க்கணும். இதெல்லாம் தான் நான் இந்த இதில் ப்ராப்ளம்ஸாக பார்க்குறது. இதுக்கு சொல்யூஷன் என்னெல்லாம் இருக்கும்னா, நம்ம முடிஞ்ச லெவலுக்கு மெஷினரி காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு அந்த நம்ம குழு, அதாவது ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் உறவினர்களோட அந்த ஒரு செலவை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு செலவை வந்து நம்ம அந்த குரூப் மூலியமாக கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறதுங்கிறது ஒரு நல்ல சொல்யூஷன். ஏன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட் வந்து நம்ம குறைஞ்சிக்கும், அந்த ஒரு சாகுபடியோட அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட். ஸோ இது ஒரு மெத்தடு. அடுத்தது விவசாயிகள் புது மெத்தடாலஜியை ஏற்றுக்கணும். கடையில் இவங்க எதை திறமை ஏற்றுப்பாங்க, கடையில் ஏதாவது புது உரம் வந்துச்சுன்னா இம்போர்ட்டட் பூச்சி வருதுன்னு சொன்னால் அதில் தான் அட்ராக்ட் ஆகி இப்போ அதை ஏற்றுக்கிறாங்களே ஒழிய அந்த அடிப்படை கான்செப்டை யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு மாற்றம் தேவை. அடுத்தது ப்ராப்பர் பிளானிங். ஸோ இப்போது நீங்கள் சாகுபடி செய்கிறீங்கன்னா இந்த உரம் மேனேஜ்மெண்ட்டு, பெஸ்டிசைட் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் லேபர் மேனேஜ்மெண்ட், முக்கியமாக களை மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டு இறங்கணும். விதைப்பு செஞ்சு முளைச்சி பாதி தூரம் வளர்ந்த உடனே யோசிப்பீங்க, இதுக்கு அடுத்து என்ன உரம் போடலாம், அடுத்து என்ன பூச்சி மருந்து போடலான்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெளிவாக பிளானிங் பண்ணிக்கிறது நல்லது. சாகுபடி சைடில் நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு சில முயற்சிகள். அடுத்தது வேல்யூ அடிஷன். இங்கே தான் வந்து கொஞ்சம் ஒரு லிமிட்டும் இருக்குது. ஒரு விவசாயியால் எவ்வளோ தூரம் போய் அந்த வேல்யூ அடிஷன் மூலயமா வேல்யூ அடிஷன் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட்டை விற்க முடியும் அப்படிங்கிறது. இங்கே வேல்யூ அடிஷனாக நான் 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று வந்து பேசிக் வேல்யூ அடிஷன், இன்னொன்று கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் வேல்யூ அடிஷன். இந்த பேசிக் லெவல் வேல்யூ அடிஷன் என்னென்னா, பொதுவாக நம்ம ஆட்கள் வந்து நெல் விவசாயத்தை எழுதிட்டோன்னா நெல்லை காய வச்சு அப்படியே கொண்டு போய் போட்டுருவாங்க. அது வரைக்கும் தான் பண்ணுறாங்க. நெல்லை வந்து கல் கட்டி இல்லாமல் அப்புறம் அந்த சைஸ் வரைய தரம் பிரித்து கொடுக்குறதே ஒரு பேசிக் லெவல் வேல்யூ அடிஷன் தான். ஸோ நம்ம தரம் பிரித்து கொடுத்தாலே பெட்டர் ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா, இல்லைனா கூட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இனிமேல் வரும் காலகட்டத்தில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணுறது ஒரு சிறந்த வழிமுறை. ஏன்னா கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டோர் பண்ணி நம்ம வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து இந்த 2 வந்து சாதா விவசாயால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி ஒரு மெத்தடு. அடுத்தது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் என்னென்னா, ஆக்சுவல் மதிப்பு கூட்டல். நெல்லை வந்து அரிசியாக மதிப்பு கூட்டி செஞ்சு வைக்கிறது, இந்த மாதிரி விளைபொருட்களை வந்து அடுத்த லெவல் ஒரு கன்சூமபிள் ப்ராடக்டாக மாற்றி வைக்கிறது. இது எல்லாராலையும் செய்ய முடியாது, செய்ய விருப்பப்படுறப்பல் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த வேல்யூ அடிஷன் மெத்தட் சொன்னால 2-3 மெத்தட் சொன்னால், இதில் என்ன பிரச்சனைனா, அகைன் ப்ராப்ளம்ஸை பற்றி பார்ப்போம். விளைபொருளை நெல் விவசாயத்தில் வந்து நெல்லை காய வச்சு கொண்டு போய் தள்ளிட்டு காசாக்கணுங்கிறது தான் நம்ம ஆட்களோட ஒரே கோலாக இருக்கும். அதை தூற்றி கல்லெல்லாம் தனியாக எடுத்து சைஸ் வாரியாக பிரித்து அதில் இந்த இதெல்லாம் வரும், இந்த சாவின்னு சொல்லுவாங்க, அந்த சாவி, அந்த விளையாத நெல், அதெல்லாம் தரம் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்காது. அதனாலேயே பாதி ரேட்டு விலை வந்து கம்மியாக கிடைக்கும். இவங்க வந்து விவசாயிகள் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து செய்யாததுனால வர்ற ஒரு ட்ராபேக் இது. ஆனால் நம்ம ஆட்கள் வந்து விலையை மட்டும் கூட எதிர்பார்ப்பாங்க. அது மட்டும் எந்த விதத்தில் நியாயம்னே தெரில. இதை நான் வந்து விவசாயிகளை குறை சொல்லணும்னு நினைக்க வேணாம், ஒரு ஆதங்கத்தை தான் சொல்கிறேன். அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். இதுவுமே இப்போ பிரச்சனை தான். ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டினாலும் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அடுத்த ப்ராப்ளம் வந்து இந்த ஆக்சுவல் வேல்யூ அடிஷன். பெரிய வேல்யூ அடிஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு நிறைய தேவைப்படும், அதுக்கான நாலேஜ் நிறைய தேவைப்படும். அப்புறம் உணவுப் பொருள் தயாரிக்கிறதுக்கான ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா ஃபார்மர்ஸுக்கும் இந்த நாலேஜ் இருக்குமா அப்படிங்கிறது தெரில. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸாக நான் பார்க்குறது. இதில் உள்ள சொல்யூஷன் என்னென்னா, அகெயின் அந்த ப்ரொடியூஸ், அந்த விளைபொருளை வந்து கொஞ்சம் இந்த க்ளீனிங் பண்ணி கிரேடிங் பண்ணி தரம் பிரித்து கொடுத்தோம்னா கூடுதல் விலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த ஸ்டோரேஜ் செட்டப்புக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்குமே நமக்கு ஒரு கூட்டமாக ஒரு அமைப்பாக சேர்ந்து அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டாக பிரித்து செஞ்சிட்டோம்னா எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட்டாக அமைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அந்த அட்வான்ஸ்டு வேல்யூ அடிஷன் வந்து ஃபார்மர்ஸால் வேல்யூ ஆடட் பண்ண பொருளை விற்க முடியும் அப்படின்னா மட்டும்
அந்த பெரிய வேல்யூ அடிஷன் போங்க, இல்லாட்டா அங்கேயும் வந்து லாக் ஆயிடுவீங்க. செய்கிறது முக்கியம் இல்லை, அதையும் மார்க்கெட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அங்கே அதுவும் ஒரு செக் இருக்குது. ஸோ மார்க்கெட் பண்ண முடியும் அப்படின்ற நபர்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜான வேல்யூ அடிஷனுக்கு போகலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம வேல்யூ அடிஷன் மூலயமா கூடுதலான விலை கிடைக்க நம்ம ஏற்பாடு பண்ணிக்கக்கூடிய வழிமுறைகள். அடுத்தது மார்க்கெட்டிங். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5% ஆஃப் ஃபார்மர்ஸ் தான் பண்ணுறாங்க. மோரோவர் இது 5% ஆஃப் ஃபார்மர்ஸுங்கிறத விட ஒன்ஸ் அவங்க மார்க்கெட்டிங் ஸ்டேஜுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து ஒரு ட்ரேடராக தான் எல்லோரும் பார்ப்பாங்களே ஒழிய ஃபார்மராக பார்ப்பாங்களான்னு தெரில. ஸோ இருந்தாலும் மார்க்கெட்டிங் மூலயமா பண்ணுறதுல கூட நம்ம லாபம் பார்க்க முடியும். இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்னென்னா ஒன்ஸ் நம்ம அந்த ட்ரேடர் லெவலுக்கு போயிட்டோன்னா அகெயின் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமானு தெரியாது. ஏன்னா ட்ரேடரில் வந்து அந்த கேஷ் ஃப்ளோ நமக்கு வந்துட்டு போகிறதுனால நம்ம அதிலேயே தான் கண்ணாக இருப்போம். ஸோ இதில் அது ஒரு பிரச்சனையும் இருக்குது. இந்த மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு ரெகுலராக சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் சப்ளையர்ஸும் ரெகுலராக நம்மக்கிட்ட இருப்பாங்க. இல்லாட்டா அடுத்தடுத்த ஆளை தேடி போகிறதுனால இதை வந்து ஒரு பார்ட் டைமாக ஒரு ஃபார்மரால் செய்ய முடியுமா அப்படின்னு தெரில. ஃபுல் டைமாக செஞ்சால் தான் ஒரு சஸ்டெயினபிளாக செய்ய முடியும். ஸோ அகைன் ஃபுல் டைமாக செய்கிறதுனால ஃபார்மிங் வந்து எந்த லெவலுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸ் தேவை. இல்லாட்டா நம்ம ஃபுல் டைம் ட்ரேடராகவே ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம 3 மெத்தட்: சாகுபடி முறைகள், வேல்யூ அடிஷன், அந்த மதிப்பு கூட்டல், அப்புறம் மார்க்கெட்டிங் செய்கிறது மூலயமா நம்ம விளைபொருளுக்கான விலையை வந்து கூட்ட முடியும். இப்போது விவசாயிகளுக்கு பொதுவான ஒரு கருத்து இருக்கும். எப்பா நீ இதெல்லாம் சொல்கிற ரைட்டு, இதெல்லாம் வந்து நீ சொல்கிற அந்த வேல்யூ அடிஷனில் தூத்துறது, பெருக்கிறது, கூட்டுறது அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு விலை கிடைக்கல. அதனால் எனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எம்எஸ்பி ஒரு மினிமம் ஒரு ப்ரைஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற விவசாயிகளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கவர்மெண்ட் எம்எஸ்பி கொடுத்தா மட்டும் எல்லா விவசாயிகளும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்களா? அதில் நான் அதை கேள்வி வைக்கிறேன். என்ன 50 ரூபாய் தரேன். நான்லாம் ஒரு நாளைக்கு 200 பாக்கெட்ல பிளேடு போறேனே. கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி உசுர கொடுத்து நடிச்சுக்கிறேன். கொய்யால 50 ரூபாய் கொடுக்குறேன். பாரு திருக்கோசு, அடுத்த வட்டில இந்த சில்லறைக்கெல்லாம் நாங்க நடிக்க மாட்டோம். அமௌண்ட் பெருசா இருந்தா தான் நடிப்போம். அப்ப வண்டியும் பெருசா இருக்கு, பரவாயில்லையா? என்ன வண்டி? ரயில்ல விழுந்து. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட மானியங்கள் கொடுக்குது விவசாய ஃபார்மிங்கோட அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில். உதாரணத்துக்கு உரம் மானியத்தில் தான் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த ட்ரிப் இரிகேஷனு, அப்புறம் அந்த லொசுக்கு அதெல்லாம் மானியத்தில் தான் வருது. கரண்ட்டு மானியத்தில் வருது. அப்புறம் விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய இந்த உபகரணங்கள், டிராக்டரு, அதுவும் கூட மானியத்தில் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்புறம் கால்நடை ஒரு வேளை நீங்கள் சைட் பை சைட் கால்நடை வளர்க்குறீங்கன்னா அதுக்கும் அந்த ஷெட்டு போடுறதுக்கோ அதுக்கோ மானியம் இருக்குது. இத்தனை மானியம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம விளைபொருளையும் ஒரு விதமான ஒரு சப்போர்ட் எதிர்பார்த்துருந்தோன்னா நம்ம கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா? இது நான் ஒரு கேள்வியாக வைக்கிறேன். ஏன்னா நம்மளாலேயே வந்து இந்த காஸ்ட்டை அது என்னது நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. உதாரணத்துக்கு நாங்கள் போன வருஷம் நிலக்கடையில் கதிரி வெரைட்டி போட்டோம். கதிரி வெரைட்டி கிட்டத்தட்ட 2 ஏக்கர் போட்டோம். 1.25 to 2 ஏக்கர் போட்டோம். அறுவடை பண்ணுற வரைக்குமே எங்களுக்கு வந்து ஒரு 35,000 தான் செலவாச்சு. விதை, லேண்ட் ப்ரிப்பரேஷன் டு அறுவடை வரைக்கும். அறுவடையில் இல்லை, ஏன்னா அறுவடையில் வந்து நாங்கள் கொஞ்சம் சொதப்பினோம். பட் அந்த அறுவடை இந்த முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் 2 ஏக்கர், கிட்டத்தட்ட 2 ஏக்கருக்கு 35,000 தான் செலவாச்சு. பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த களை எடுக்கிறது, மண்ணை அணைக்கிறது, ஒரு வேறு என்ன விதைக்கிறது கூட அந்த மெஷின் பவர் வீடர் அண்ட் சீட் ட்ரில்லை வச்சு போட்டதுனால எங்களால் அந்த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. நானும் சும்மா வாயிலெல்லாம் வட சொல்லல, நாங்கள் செஞ்சதை தான் சொல்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை செய்கிறதுக்கு தயாராங்கிறது தான் கேள்வி. அப்படி தான் நான் பார்க்குறேன். இதை மேபி மற்றவங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்குன்னு கமெண்ட்டில் தீயாக கொளுத்தி விட்டுறாதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக்னு எனக்கே தெரியும் தான். அடுத்தது இடைத்தரகர்கள் தான் சம்பாதிக்கிறாங்க, அப்புறம் இந்த மில்லு ஓனரு, ஃபேக்ட்ரி தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து மற்றவங்க சம்பாதிக்கிறாங்க வந்து நம்ம வந்து அதை சொல்லி புலம்ப வேண்டாம், ஓகேவா? ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு திறமை இருக்குது, அது ஒன்று. இன்னொன்று அவங்களுக்கு அதுக்கான போடுற எஃபர்ட்டுன்னு ஒன்று இருக்குது.
இக்கரையிலேருந்து பார்த்தோன்னா அக்கறை பச்சையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் மார்க்கெட்டராக இருந்தாலும் பார்த்தா தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு. அதில் என்னென்ன கஷ்டம்லாம் இருக்கலாம்னா, டிரான்ஸ்போர்ட் ஒரு பிரச்சனை, டேமேஜ் ஒரு பிரச்சனை, நீங்கள் அந்த சார்ட்டிங் கிரேடிங்லாம் பண்ணலாம், அவங்க சார்ட்டிங் கிரேடிங் பண்ணணும், அது ஒரு பிரச்சனை. அவங்க கடைக்காரங்கிட்ட கொடுத்தாங்கன்னா கடைக்காரன் அவன் கிரெடிட் கொடுப்பான், கடனுக்கு கொடுக்க சொல்லுவான், நான் விற்று காசு தரம்பான், அது ஒரு பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைலாம் மற்றவங்களுக்கும் இருக்கும். மார்க்கெட்டிங்கும் அது ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் அந்த மில் ஓனர், ஃபேக்ட்ரி ஓனர்ஸாக இருந்தாங்கன்னா. ஸோ நம்ம விவசாயிகள் பார்வையிலேருந்து பார்த்தா அவங்க காசு சம்பாதிக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே அதுக்கு அவங்க போடுற எஃபர்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைம் அண்ட் மணி வந்து அதில் ஜாஸ்தி. ஸோ மற்றவங்க வந்து அதில் நிறைய ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நம்ம வந்து நம்ம எப்படி எஃபிஷியண்ட்டாக சாகுபடி முறையை வந்து செஞ்சு அது மூலயமா நம்ம ரெவன்யூ கூட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒரு ஜென்ரல் அட்வைஸாக சொல்கிறேன், டென்ஷன் ஆகிட வேண்டாம் யாரும். இதில் தான் வந்து நம்ம ரெவன்யூ கூட்டி எப்படி பண்ணுறாங்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாதது ஏதாவது விட்டுட்டுனா கூட நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.